நித்திரை செய்கின்றாய் போல இருக்கின்றது. ஐயா தாங்கள் யாரையா? ஒரு ஏழை பிராமணன். எதற்காக என்ன அடி வந்தீர்கள்? எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கின்றது, பெண் பிள்ளைகள். ஆகையால் அவங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆகையால் எனக்கு ஏதாவது தானம் கொடுங்கள். வேதியாரே, வேதமாதை இன்ற கடைசி நேரத்தில் எதிரானவட்ட பாலத்தால் இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்தில் என் உயிர் போகும்படியாக இருக்கும் வேலையில் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ வேதியாரா இருந்தால் ஒரு துளி ரத்தத்தை கண்டாலே ஒரு காத வழி தூரம் ஓடுவீர்கள். ஆனால் இந்த குருச்சேத்திர மேட்டில பார்த்தவர்களுக்கும் ரத்தமாக பெருகின்றது. இதெல்லாம் சகித்து நிறுத்துக்கு நீங்க வந்தீர்கள். இருந்தாலும் என்னிடத்தில் இருக்கும் பொருளை பார்த்து கேட்டால் தருகிறேன். விலை உயர்ந்த மணிமகுடம் இருக்கின்றது, முஜகத்தில் இருக்கின்றது. வேணுமென்றால் எடுத்துச் செல்லுங்கள் ஐயா, எடுத்துச் செல்லுங்கள். ஐயா கண்ணா, எனக்கு அது பொன்பொருள் வேண்டாம் ஐயா. நான் சென்றதை காணகமே கலர்கள் இருப்பார்கள், அவர்கள் அடித்து அதை தூக்கி போடுவார்கள். ஆனால் நீ என்ன செய்வீங்க தெரியுமா? என்ன செய்யணும்? தானங்கள் எப்படி செய்திருக்கின்றார்? தானமோ 31 தானத்தை செய்திருக்கின்றேன். தானத்தை எனக்கு தானமாக பெற்றுக் கொடுங்கள். ஏனே தானத்தை உங்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்றால் எள்ளு, பச்சை, தர்பை, உப்பு காசு அனைத்து பொருள் வேண்டும் அல்லவா? ஆமா. அதற்கு அதே இந்த ஆலமலை கிராமத்திலே ஒரு செம்மாண்ட அம்மையார் இறந்து வெட்டி காரி கர்மானெல்லாம் முடிச்சுட்டு வரா. எல்லையாங்கிட்ட இருக்குது, ஜலம் இருக்குது. ஜலம் வந்து எப்படி தெரியுமா? நீ எதிராளி விட்ட மாலத்தை பிடிங்கினால் குதிரையானது ஜலமாக சொல்லும். குதிரை என்று சொல்லக்கூடிய ஜலம் பெருகும். எதிரானப்பட்ட பானத்தால் 2 கரங்களும் சுயந்திருக்கின்றது. நீங்களும் ஒரு கரம் பிடித்தால் அவ்வாறே தருகிறேன் ஐயா.
ஆமா சரி நான் யார் என்று என்னை பொருட்டி கண்ணூட்டி பாருங்கள். ஹரி ஹரி கோயந்தா கமலகண்ணா கார்த்திகவண்ணா துளசி மணிமாலா திரௌபத அத்தமையா ஐயனே உங்களுக்கு நான் என்னையா துரோகத்தை செய்தேன்? என் தம்பி அர்ஜுனனை பலிக்கு ஆளாக்கி என்னை இந்த நிலைக்கு ஆளாக்குந்த நீதானையா முன்னொரு ஜென்மத்தை பகைய வைத்து இன்றைக்கு அனுபவமா வகித்து விட்டாயே. கேட்டாதாய் கோடு பாவானே கிருஷ்ணா கிருஷ்ணா தானங்கள் 32 தானம். 32. ஆமா. அதை என்ன தானம் செய்யவில்லை? அன்னதானத்தை செய்யவில்லையா? எத்தனை 31 தானத்தை செய்தேன். அன்னதானத்தை செய்யவில்லை. என் அன்னதானம் செய்திருப்பேன். ஏனென்றால் என் நிலத்தில் யாரும் புசிக்க மாட்டார்கள். தேப்பாகன் பிள்ளை திருகுலத்தான் ஜாதி கட்டவன் என்று என் நிலத்தில் யாரும் புசிக்க மாட்டார் என்று நினைத்துக் கொண்டு அன்னதானத்தை செய்யவில்லை. ஆகையானால அன்னதானம் செய்யவில்லை. என்னிடத்தில் வந்து யார் வந்து அன்னத்தை கேட்டாலும் அதோ அந்த இல்லத்துக்கு செல்லுங்கள் என்று காட்டி விடுவேன். போக்கிவிடும். அதாவது போனால் உன் உயிர் போக்கிவிடும். வைத்துக் கொண்டால் ஐயனே ஆண்டவா, எனக்கு நீ மாற்று மாநிலத்தை தராவிட்டாலும் பரவாயில்லை. இந்த தாழ்நகர் கிராமத்திலே பேரும் புகழோட வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பேர பிள்ளைகளை அனைவரும் மிக்க மகிழ்ச்சியாக வளர்த்து இந்த மண்ணுகளை விட்டு விண்ணுலகம் சேர்ந்திருக்கின்றார் 4வது என்று சொல்லக்கூடிய துளசியம்மா தாயாருக்கு சொல்லக்கூடிய இந்த நரகத்தை விட்டு சொர்க்கம் சேர்ந்திருக்கின்றார். ஆமா, எனக்கு இழுத்து வந்த புஷ்பக விமானத்தில் தாயாராக விளங்கக்கூடிய அந்த சென்று மோட்ச பதவி வேண்டும் பகவான். சரி, பிறவியில் எனக்கு மோட்ச பதவி தெரியாது. ஆமா, உனக்கு மோட்ச பதவி தெரியாது. எப்படி தெரியுமா? சிறுதனாகவும் உன் மகன் எழுந்தாட்சியாகவும் உன் மகன் சீராளன் ஒரு நாளைக்கு 6 பேருக்கு கங்கமாறு கண்ணதானம் அளித்தால் உனக்கு அடுத்த பகுதியாகட்டும் ஐயா. உயிர் போத்து நிலை வைத்து